தமிழ்நாடு கைவினைப் பொருள் கவுன்சில் சார்பாக 2 நாட்கள் நடைபெறும் சரங் என்னும் கண்காட்சி மற்றும் விற்பனையின் துவக்க விழா இன்று சிங்காநல்லூர் பகுதியில் துவங்கியது. தமிழ்நாடு கைவினைப் பொருள் கவுன்சில் முதல் முறையாக நிதி திரட்டுவதற்காக கோடைக்கால கண்காட்சியை சரங் என்ற பெயரில் நடத்துகிறது. கோடைக்கால மாதங்களில் அணியும் வகையிலான ஆயத்த ஆடைகள் மற்றும் பிற பொருட்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இன்று துவங்கப்பட்ட இக்கண்காட்சி நாளை வரை 2 நாட்கள் நடைபெறும். இந்த கண்காட்சி கோவை சிங்காநல்லூரில் உள்ள விஸ்பரங் ஸ்டோன்ஸ் வளாகத்தில் நடைபெறுகிறது. இன்று நடைபெற்ற துவக்க விழாவிற்கு கோவை வருமான வரித்துறையின் உதவி ஆணையர் பிரயடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கண்காட்சியை துவக்கி வைத்தார். இதில் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கைவினைஞர்கள் தயாரிப்பில் உருவான பொருட்கள் உள்ளன. இளைய தலைமுறையினர் தயாரித்த நிலையான வேலைப்பாடுகள் கொண்ட புதுமையான வடிவமைப்பிலான ஆடைகள் அதிக அளவில் காட்சியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் பல்வேறு விதமான வீட்டு அலங்கார பொருட்கள், நகைகள் மற்றும் கொங்கு நாட்டு சமையல், ஜூஸ், சாண்ட்விச், ஐஸ்கிரீம் மற்றும் உள்ளூர் சுவையான சிற்றுண்டிகளும் இங்கு இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பேர் ரூபா. நான் கிராஃப்ட் கவுன்சிலோட வைஸ் பிரசிடென்ட். இவங்க மிஸ்ஸஸ் மஞ்சுளா, இந்த வருஷத்தோட பிரசிடென்ட். இந்த கண்காட்சி நாங்கள் எல்லாரும் இது 2வது வருஷமாக பண்ணுறோம். நாங்கள் சூஸ் பண்ண டிசைனர்ஸ் எல்லாருமே நம்ம கைப்பொருள் பண்ணுறவங்க, வீவர்ஸ், அந்த மாதிரி ஆர்டிசன்ஸோடு சேர்ந்து வேலை பண்ணி பண்ணுற மாதிரி டிசைனர்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். அது கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி க்ளோத்ஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டுமே எல்லாமே கோயம்புத்தூர் ஏரியாவில் விளையிற சாக்லேட் எல்லாமே அந்த ஆனமலை ரீஜன், நம்ம ஐஸ்கிரீம்ஸும் இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரி, அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கு. இது 2வது வருஷமாக பண்ணுறோம். எல்லாருமே விருப்பப்பட்டு வராங்க. ஏன்னா கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி க்ளோத்ஸ் இருக்குது. இங்கே வாங்கும்போது என்னென்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நம்மளோட என்வாயன்மெண்ட்டுக்கும் சஸ்டெயினபிலிட்டி எல்லாமே யோசிச்சு பண்ணுற ப்ராடக்ட்ஸ்னால அந்த அளவுக்கு நம்ம வாங்கிறதுக்கு ஒரு மதிப்பும் இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 2 நாள் விஸ்பரிங் ஸ்டோன்ஸில் நடக்குது. இந்த விஸ்பரிங் ஸ்டோன்ஸும் எங்களோட ஒரு பழைய மெம்பரால் ஆரம்பித்த ஒரு இடம். அவங்க இந்த மாதிரி நிறைய கண்காட்சிகளும் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு இடம். விஸ்பரிங் ஸ்டோன்ஸ், அதுதாங்க விஸ்பரிங் ஸ்டோன்ஸ். சிங்காநல்லூர் உப்பிலிப்பாளையம் பர்க்ஸ் ஆர்ச் ரோட்ல இருக்குங்க, தாமரா நர்சரி பக்கத்தில் விஸ்பரிங் ஸ்டோன்ஸ். போன தடவை ஆல்மோஸ்ட் 500 பேர் வந்தாங்க ஒரு நாளுக்கு. அப்படி வராங்க. இந்த தடவையும் அப்படி இருக்கும்னு நம்புகிறோம்.